வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்கா சுபத்ராவின் மகன் அசோக்குமார் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு பெரிய இடியை நம்ம வர்ஷினி தலையில இறக்கி வைக்கிறாங்க சுபத்ரா. வர்ஷினி, உன்னை நான் மருமகளை நீ கூட்டின, அதுக்கு ரீசன் இருக்கு. அதுக்கு இது என்னோட பையன், மூத்த பையன் அசோக்குமார். இந்த பையனுக்கு ஒன்னை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு அந்த இடத்துல பேர் அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. நம்ம ராகவும் வர்ஷினியும் அரண்டு போய் நிற்கிறாங்க. அவங்க ஒரு இக்கட்டான முடிவை எடுக்கிறாங்க. வேற வழியே இல்லை, அம்மா எப்படியும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு தீவிரமாக கல்யாண வேலைகளில் இறங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா வர்ஷினி எதையும் யோசிக்காத, நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு ராகவின் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வர்ஷினி வீட்டை விட்டு வெளியேறாங்க. நம்ம சுபத்ரா அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சிவமா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாம். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம அசோக்குமார் என்ட்ரி கொடுக்குறாங்க. மித்ரா டாக்டர், உன் பையன் உன் வீட்டுக்கு இப்போ வரப்போறான், உனக்கு சந்தோஷம் தானே சுபத்ரா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. ஆர்த்தியை எடுக்கிறாங்க. அசோக்குமார் வராங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தேவகி பாட்டி பாஸ்கரோட அம்மா கேட்குறாங்க, என்ன மருமகளை இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, உங்கள் மூத்த பேரன் தான். நான் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு வாட்டி குழந்தை உண்டாகும் நேரம் அது உயிரோடு இல்லை அப்படின்னு செய்தி ஆனால் அந்த பையன் உயிரோடி தான் இருந்திருக்கான். மித்ரா டாக்டர் தான் கேர் பண்ணி பார்த்தாங்க. அப்போ இவன் அவ்வளோ வீக்காக இருந்திருக்கான். அவனை நம்ம நாட்டு முறையில் கவனிக்கிறது கஷ்டம், அதனால அமெரிக்காவில் வச்சு பாதுகாத்துருக்காங்க. அவன் இப்போ அவனோட சொந்த காலில் நிற்க அளவு வளர்ந்துட்டான். இப்போ நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம் எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராகவும் விஷாலும் நம்மளுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கானா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா ஒரு பேரிடி நம்ம ராகு தலையில இறங்குதுங்க. அதாங்க, என்ன பார்க்குற, நம்ம வர்ஷினி கையை பிடிச்சிக்கிட்டு சுபத்ரா கேட்குறாங்க. நான் உன்னை மருமகள்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ரீசன் என்னன்னா, என் பையன் மூத்த பையன் அசோக்குமாருக்கு தான் உன்னை நான் கல்யாணம் வைக்க போகிறேன், பண்ணி வைக்க போகிறேன். இந்த வீட்டில் ஸ்ரீஜா இசைக்கு இருக்க அதே உரிமை உனக்கும் இருக்குது வர்ஷினி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ருக்குமணியை பார்த்தோம். இந்த பாரு, இந்த வீட்டோட மருமக உன் பொண்ணு, உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்க நேரம் எனக்கு பரிபூரண சம்மந்தம் அப்படின்னு நம்ம சுபத்ராவுக்கு கிட்ட ருக்குமணி சொல்கிறாங்க. வர்ஷினி பேரிடி வயிற்றுல புளிய கரைச்சி ஊற்றுன மாதிரி வயிற்ற பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு வாமிட்டா வருது ராகவ், ஆனால் இங்கே பார்த்தா உங்கள் அன்னை அசோக்குமாருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டில் பேச்சு நடக்குது. என்ன பண்ண, இப்போ எனக்கு உன் கூட வாழ்ந்துருக்கேன், அப்படி இருக்க நேரம் நான் யாரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன நேரம் நானும் உன்னை கைவிடதா இல்லை வர்ஷினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு ஒரே தீர்வு, வீட்டை விட்டு நம்ம வெளியேறி அப்படின்னு பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம வர்ஷினி ராகவ கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. சுபத்ரா கடுப்பாகி நிற்கிறாங்க. வணக்கம்.